உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப வேகமா போற மாதிரி தெரியுதா? நடந்த விஷயங்களே ஒரு ரொட்டீனா திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கா? காலையில எழுந்திருக்கிறீங்க, ஃபோன் செக் பண்றீங்க, வேக வேகமா வேலைக்கு கிளம்புறீங்க, முடிக்க வேண்டிய வேலைகள் மற்றும் டெட்லைன்ஸ் பின்னாடி ஓடுறீங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன், டிவி இது மாதிரி டிஜிட்டல் ஸ்கிரீன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, தூங்குறீங்க. திரும்ப அடுத்த நாள் இதுவே ரிப்பீட் ஆகும். இப்படி தொடர்ந்து தினமும் நடக்கிறதால உங்க நேரம் வேகமா ஓடிட்டு இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு வாரமோ அல்லது ஒரு மாசமோ எப்படி போச்சுன்னே தெரியாது. ஆனா உருப்படியா எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. உலகத்துல இருக்கிற 92% பேருக்கு அவங்க வாழ்க்கை இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இது கம்ப்ளீட்டா மனம் சார்ந்த விஷயம். வீக்கெண்ட்ல வேலையே இல்லைனாலும் உங்க மைண்ட் எதையாவது யோசிச்சுட்டு பிஸியா தான் இருக்கும். அந்த சண்டே எப்படி போச்சுன்னே தெரியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். இதுவே நீங்க குழந்தையா இருந்தப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு மாணவனா ஸ்கூலுக்கு போனப்போ உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப நீளமா இருந்துச்சு. சம்மர் டைம்ல ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா அந்த ஒரு மாதம் ஒரு யுகம் மாதிரி தோணி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இப்ப நேரம் வேகமா ஓடுது? சின்ன வயசுல நம்ம பார்க்குற விஷயங்கள் புதுசு புதுசா இருக்கும். இப்ப நமக்கு அது சலிப்பு தட்டிருச்சுன்னு சில பேர் ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆனா அது வெறும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இளமை பருவத்திலையும் அதே வீடு, அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே ஸ்கூல், அதே பெஞ்சுன்னு இப்படி தினமும் ரிப்பீட்டா தான் நடக்கும். இப்பவாவது நம்ம டிராவல் பண்ணி பல புது விஷயங்களை பார்க்கறோம். அப்ப அதுவும் இருந்திருக்காது. ஆனா அந்த இளமை பருவம் தான் நம்ம வாழ்க்கையுடைய கோல்டன் பீரியடா இருந்துச்சுல்லங்க. இப்பவும் நீங்க நினைச்சா அந்த கோல்டன் பீரியடை திரும்ப கொண்டு வர முடியும். உங்க மைண்ட் செட் மாறணும். மைண்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அப்பதான் உங்க டைமுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். அவசரமா சாப்பிட்டு, அவசரமா பஸ் இல்லைன்னா ட்ரெயினை பிடிச்சு, அவசரமா ஆஃபீஸ் போய், அவசரமா வேலை பார்த்து, அவசரமா சம்பாதிச்சு, இப்படி நிறைய அவசரங்கள் மத்தியில வாழ்ற உங்களை நிதானப்படுத்த ஜப்பானியர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வாழ்வியல் முறைக்கு பேர் தான் யுட்டோரி. யுட்டோரினா எதுவும் செய்யாம சும்மா இருக்கிறது இல்லைங்க, சோம்பேறித்தனம் இல்லைங்க. யுட்டோரினா நம்முடைய வாழ்க்கையின் எல்லைய நம்மளே வரையறுத்து அதன்படி வாழ்றது. எல்லாத்துக்கும் அவசரப்படாம நிதானமா பொறுமையான வாழ்க்கைய வாழறது. இந்த பதிவுல யுட்டோரினா உண்மையில என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த காலத்து மாடர்ன் லைஃப்ல யுட்டோரி ஏன் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜப்பான்ல இருக்கிற மக்கள் அவங்க வாழ்க்கையிலையும் வேலையிலையும் படிப்புலையும் கூட யுட்டோரியை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். கூடவே ரொம்ப முக்கியமா யுட்டோரி வாழ்க்கை தத்துவத்தை நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல, வாட் இஸ் யுட்டோரி? இந்த ஜப்பானிய வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விசாலமானது, வரம்பிற்கு உட்பட்டது, ஓய்வு எடுக்க, யோசிக்க அல்லது அழுத்தத்திலிருந்து விடுபட போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கிறது, அல்லது இடைவெளி, இந்த மாதிரி அர்த்தப்படுத்திக்கலாம். சிம்பிளா ஒரு வார்த்தையில யுட்டோரிய பத்தி சொல்லணும்னா அழுத்தம் இல்லாத சூழலை உருவாக்குதல்னு எடுத்துக்கலாம். யுட்டோரி முறையை பின்பற்றி வாழறப்போ நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் உபயோகிக்க மாட்டீங்க. அதிகமான வேலைகள்ல கமிட் ஆகிக்க மாட்டீங்க. உங்களை ப்ரூவ் பண்ண, உங்க ப்ரொடக்டிவிட்டியை காட்ட உங்களை நீங்களே ஓவர் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. உடல் மற்றும் மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பேர்ன் அவுட் கல்ச்சர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்ட் தான் யுட்டோரி. இரண்டாவது கேள்வி, ஒய் மாடர்ன் லைஃப் ஹேஸ் நோ யுட்டோரி? உங்க மனசுக்கு நீங்க நேர்மையா இருந்துட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் எதை பாராட்டுது, எதை பெருசா பேசுது? நம்பர் 1, வேகமாக செயல்படுவது. நம்பர் 2, சுறுசுறுப்பா செயல்படுவது. நம்பர் 3, மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது. நம்பர் 4, கான்ஸ்டன்ட் அவைலபிலிட்டி, எப்பவுமே வேலை செய்யறதுக்கு அவைலபிளா ரெடியா இருக்கிறது. இந்த 4 விஷயமும் இருக்கிறவங்க தான் மற்றவங்களால பாராட்டப்படுவாங்க, பல அவார்டுகள், கைத்தட்டல்கள் வாங்குவாங்க. உலகத்தை பொறுத்தளவு நீங்க பிஸியா இருந்தாதான் இந்த உலகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர். ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை சோம்பேறின்னு முத்திர குத்திட்டு போயிடும். அப்ப எந்நேரமும் பிஸியா ப்ரொடக்டிவா இருக்கணும், மற்றவர்களுடைய அல்லது மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெறணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மனிதனுடைய மைண்ட் செட் எதை உருவாக்குது? எப்பவுமே மன அழுத்தமா இருக்கக்கூடிய குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. ஆங்ஸைட்டி, அதாவது கவலையை உருவாக்குது.
இரிட்டபிலிட்டி, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழக்கூடிய தன்மையை உருவாக்குது. உடல்நல கோளாறுகளை உருவாக்குது. எமோஷனல் நம்னஸ், உணர்ச்சிகளே இல்லாத மனம், அதாவது மரத்து போன மனநிலையை உருவாக்குது. நம்ம வாழ்க்கைய எப்படி கட்டமைச்சிட்டு இருக்கோம்னா, ரெஸ்ட் எடுக்கிறது கூட அவசர அவசரமா ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு போயிடணும். இதையெல்லாம் மாத்துறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைதான் யுட்டோரி. இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனையா இருக்கிற இந்த அவசரத்தன்மைக்கு ஜப்பானியர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே யுட்டோரிய சொல்யூஷனா கொடுத்துட்டாங்க. ஜப்பான் மக்கள் யுட்டோரிய அவங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? அன்றாட வாழ்க்கையில போக வேண்டிய இடத்துக்கு பங்க்சுவலா ஆன் டைமுக்கு போறதுக்கு பதிலா கொஞ்சம் முன்னாடியே போயிடுவாங்க. வீட்டுல தேவையில்லாத பொருட்களை வச்சுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வீடுகளையே சிறியதா கட்டிப்பாங்க. எங்க ஸ்பேஸ் நிறைய இருக்கோ அங்க ஒரு விதமான மன நிம்மதி இருக்குங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. எஜுகேஷன் சைட்ல பார்த்தோம்னா யுட்டோரி எஜுகேஷன்னே ஜப்பான்ல தனியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஜுகேஷன் முறைப்படி அதிகமா மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. பாடமுறைகள் அதிகமா சிந்திக்க வைக்கக்கூடியதா இருக்கும். ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும். A stressed child cannot grow fully. இதுதான் ஜப்பானியர்களோட பிலாசபி. இதை அப்படியே இந்தியன் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க் கல்ச்சர்லையும் யுட்டோரிய ஜப்பான் ஃபாலோ பண்றாங்க. ரீசனபிளான ஒர்க்லோட், பர்சனல் டைமை அதிகமாக மதிக்கிறது. இது மாதிரியான ஒர்க் கல்ச்சரை ஜப்பான் ஃபாலோ பண்றாங்க. ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் லைஃப் இஸ் பிக்கர் தன் ஒர்க். இதுதான் அவங்களுடைய பிலாசபி. இப்போ அப்படியே இந்தியாவோட ஒர்க் கல்ச்சருக்கு வாங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம். ஜப்பான் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணுங்க. யுட்டோரி அப்படின்னா நம்ம கடமைகளை சரியா செய்யாம இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம குறைவான வேலை செஞ்சாலும் ஃபுல் பிரசன்ஸ், அதாவது முழுமையான ஈடுபாட்டோட செய்யறது. உங்களுடைய வேலைகளுக்கு இடையில பஃபர் டைம் கொடுத்துக்கிறது. அதே மாதிரி சூசிங் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, அதாவது எண்ணிக்கையை விட தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதே சமயம் யுட்டோரிய ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் வேலையை நிதானமாகவும் சிறப்பாகவும் செய்வாங்க. யுட்டோரிய சிம்பிளா சொல்லணும்னா இன்டென்ஷனல் ஸ்லோனஸ் அப்படின்னு சொல்லலாம். யுட்டோரி வாழ்க்கை முறையால நமக்கு கிடைக்கிற சில நன்மைகள் பார்த்தோம்னா, முதல்ல மனம் தெளிவாகும். சிறப்பான முடிவுகள் எடுப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்றத குறைச்சிக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க சர்வைவல் மோட்ல வாழ்றத நிறுத்திடுவீங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு வரலாம். தினசரி வாழ்க்கையில யுட்டோரி எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? நம்பர் 1, கிரியேட் டைம் மார்ஜின். உங்க வேலைகளை திட்டமிடும் போது பேக் டு பேக் வேலைகளை திட்டமிடாதீங்க. 10 மணிலிருந்து 11 மணி வரை உங்களுக்கு ஒரு வேலை அல்லது மீட்டிங் இருக்குன்னா அடுத்த வேலையை 11:01க்கு தொடங்கிடாதீங்க. 11:20க்கு தொடங்குங்க. இந்த 20 நிமிஷத்தை பஃபர் டைமா வச்சுக்கோங்க. இந்த 20 நிமிஷம் நீங்க சும்மா உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்ல. இதை வேஸ்ட் ஆஃப் டைமா கன்சிடர் பண்ண வேண்டாம். உங்களுடைய மைண்டுக்கான ரிலாக்ஸேஷன் டைம் தான் இது. நம்பர் 2, டூ ஒன் திங் அட் அ டைம். வேலையில மட்டும் மல்டி டாஸ்கிங் இல்லைங்க. நம்முடைய தினசரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லையும் நமக்கே தெரியாம மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். சாப்பிடும்போது ஃபோன் அல்லது டிவி பார்க்காதீங்க. நடக்கும்போது ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு நடக்காதீங்க. மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டே பேசாதீங்க. இது மாதிரியான விஷயங்களை உங்க தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். நம்பர் 3, ரெடியூஸ் மென்டல் கிளட்டர். தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து, டிஜிட்டல் ஆப்ஸ்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க வாழக்கூடிய உங்களுடைய ரூம்ல அல்லது ஒர்க் பிளேஸ்ல தேவையில்லாத பொருட்கள் இருந்தா அதை அங்கிருந்து அப்புறப்படுத்திக்கங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்டையும் குறைச்சிக்கங்க. அதிகமா நோ சொல்ல பழகுங்க. உங்ககிட்ட வர்ற எல்லா வேலையையும் எல்லா கமிட்மெண்ட்டையும் சரின்னு ஏத்துக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே பவுண்டரி செட் பண்ணும்போது தான் யுட்டோரியோட இருப்பை உணர முடியும். நம்பர் 4, ஸ்லோ டவுன் ஃபிசிக்கலி. மெதுவா நடங்க, மெதுவா பேசுங்க, கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க. எல்லாத்தையுமே அவசரமா பண்றதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்பர் 5, ரீடிஃபைன் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டினா எப்பவுமே பிஸியாவே இருக்கிறது இல்லைங்க. எது முக்கியமோ அதை நிதானமா ஃபோக்கஸோட செய்யறது தான் ப்ரொடக்டிவிட்டி. இதை ஃபாலோ பண்ணி நீங்க ப்ரொடக்டிவா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனதும் செயல்களும் நிதானமா இருக்கும். நம்பர் 6, டிஜிட்டல் யுட்டோரி.
ஃபோன் மற்றும் டிஜிட்டல் ஸ்க்ரீனில் இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணலாங்க. முடிஞ்சளவு ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணி வைங்க. காலையில் முதல் 30 நிமிஷம் ஃபோனை தொடாதீங்க. அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுங்க. கடைசி 1 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. யுட்டோரி நமக்கு சொல்லித்தர்ற அழகான விஷயம், நண்பன் படத்தில் சொன்ன மாதிரி லைஃப் இஸ் நாட் அ ரேஸ். நீங்க உங்க அங்கீகாரத்துக்காக ஓடணும்னு அவசியம் இல்லை. வெற்றின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு உங்களை நீங்களே சோர்வடைய வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உண்மையான செல்வம் 3 விஷயம்தான்: ஸ்பேஸ் டு பிரீத், ஸ்பேஸ் டு ஃபீல், ஸ்பேஸ் டு லிவ். இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் யுட்டோரி. நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை